சாரி, அந்த வீடியோ வந்து வெளியில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப ஐஃபோன் வந்து ஹீட்டப் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹேட் டு கூல் டவுன் அ லிட்டில் பிட், விச் இஸ் ஆல்சோ குட். ஸோ இந்த பார்ட் 2, மேபி ஐ வில் எடிட் இட் ஆல் அண்ட் புட் இட் இன் த சேம் வீடியோ. யூ வில் ஹாவ் 2 different பேக்ரவுண்ட்ஸ் ஆர் இட் வில் பி லைக் அ பார்ட் 2. ஓகே, ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ வந்து ஐம் ரியலி கிரேட்ஃபுல். என்னென்னா, ஐ ஹாவ் கிரேட் ஹெல்த் அண்ட் எனக்கு பர்பஸ்ஃபுல்லாக, மீனிங்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய முறையில் பியூட்டிஃபுல்லாக செய்கிற மாதிரி என்னுடைய ஒர்க் அண்ட் கெரியரை நான் மாற்றிட்டுருக்கேன். அண்ட் அதில் வந்து என்னையே நான் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில், சஸ்டெயின் பண்ணக்கூடிய விதத்தில் ஈஸியாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஐ ஹவ் லேர்ன்ட். இப்போ அதோட வந்து ஐ ஹவ் ரியலி ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாமே வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகி ஒரு ஏன் இந்த மாற்றங்கள்லாம் வந்தது அப்படின்னு யோசிக்கும் போது என்னென்னா, வெளியில் தான் எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருக்கிறத விட்டுட்டு ஆக்சுவலாக அகத்துக்குள்ளே திரும்பி நம்மளுக்குள்ளே தான் ப்ராப்ளம் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுனால தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போகணும். அப்புறம் நம்மளை நாமே கிரிட்டிசைஸ் பண்ணி ரொம்ப ஒரு நம்மளையும் எப்படி மாற்றிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு சிக்கி தவிச்ச காலத்தில் தான் அதுக்கப்புறம் இந்த நிறைய விஷயமான புரிதல், மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்பட்டது. ஸோ வெளியிலையும் குறை சொல்லாமல், வெளியில் உள்ளதையும் ப்ளேம் பண்ணாமல், உள்ள நம்மளும் வந்து ரொம்ப ப்ளேம் பண்ணி ஷேம் பண்ணிக்காமல், கில்ட் ஆயிக்காமல், என்னென்ன விஷயத்தை எப்படி அணுகலாம் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான பார்வை, வாழ்க்கை பற்றின நோக்கமே எப்போ வந்ததுன்னா அக விடுதலைக்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட ரிலேட் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய தேவைகளை என்னால் வந்து ஈஸியாக, நிதானத்தோட, எந்த விதமான மேனிப்புலேஷனும் இல்லாமல் என்னால் வந்து சொல்ல முடியும், கேட்க முடியும். அதுக்கு அது வந்து எனக்கு கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் என்னால் அதை டீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே ஒரு ஏதோ ஒரு விதமான ஒரு பயத்துலேயோ கம்பல்சிவ்னஸ்னாலேயோ ஏற்படக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து மாறி ரொம்ப அழகாக நம்மக்கிட்டேயும் ஃபுல்ஃபில்டாக இருந்து நம்மளும் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே மாறுது. அதே மாதிரி ஒர்க்லேயாக இருக்கட்டும், சுற்றியாக இருக்கட்டும், நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுற, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய, நம்மளை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய, நம்மளை சப்போர்ட் பண்ணக்கூடிய, நம்மளை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு எல்லாருக்கூடையும் வந்து மனிதர்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. இது வந்து தெரியாதவங்க கூட நம்ம ஃபீல்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு நல்ல விதமான வந்து ஒரு ஒரு ஆட்டிடியூடோடு நம்மளால் ரிலேட் பண்ண முடியுது, அப்ரோச் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, ஏதோ என்னோட சக்ஸஸோ அல்லது என்னை பற்றினதுக்கோ அப்படிங்கிறதுக்காக கிடையாது. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே சாத்தியம். நமக்குள்ளே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளைய வந்து ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அக விடுதலை ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு இந்த எல்லா விஷயங்களுமே சாத்தியம். ஸோ ஹெல்த்தாக இருக்கட்டும், ஃபைனான்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், எல்லாமே இட்ஸ் பாசிபிள். எல்லாமே இங்கே தான் இருக்குது. அப்போது நமக்கு உள்ள என்ன, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன தடையாக இருக்கோ அதை எப்படி வந்து நம்ம ட்ராப் பண்ணுறது, அதை எப்படி களையிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஐம் காலிங் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, ஐம் இன்வைட்டிங் யூ ஆல். உங்களை வந்து நான் வந்து இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இன்வைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து எப்படின்னா, இது வந்து நான் ஜட்ஜ்மெண்டல், ரொம்ப சேஃபான, ஒரு ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய, நம்ம எந்த விதமான ஒரு கில்ட் அண்ட் ஷேம் இல்லாமல் நம்மளுடைய விஷயங்கள், வெளியில் என்ன நடக்குது, நம்மளுக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம எப்படி இது ரெண்டும் நடுவில் எப்படி ட்ராமா நடந்துட்டுருக்கு, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஆழ்ந்து நோக்கி புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய டோட்டலாக நம்மளோட சாஃப்ட்வேரையும் மாற்றி ஹார்ட்வேரையும் மாற்றிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கொடுக்கறது தான் வந்து இந்த பிரவாக கங்கை லைஃப் கோச்சிங் ஸ்பேஸ். ஸோ இந்த ஒரு ஸ்பேஸில் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளே வந்து பலவிதமான மாற்றங்கள் சாத்தியப்படுது. ஸோ இப்போ இந்த நம்ம மாற்றங்கள் அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் எப்படி நினச்சிட்ருப்போம், அவங்க மாறினா தான் நம்மளுக்கு வந்து மாறும், இல்லை நம்ம வேலையை மாற்றிக்கிட்டா தான் இது மாறும், இது மாறினா தான் மாறும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நமக்கு தோணும். ஸோ முதல்ல வெளியில் மாற்றங்கள் எல்லாம் பண்ணுறத வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அகமாற்றத்தையும் ட்ரை பண்ணியிருப்போம்.
ஆனால் அதுவும் வேலை செய்யலை, இதுவும் வேலை செய்யலை, அப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு இந்த ஐஃபோன் ஹீட் ஆகி நான் உள்ளே வந்தேன்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா, வெளியிலையும் சில விஷயங்கள் சூழ்நிலைகளை மாற்றி பார்த்துட்டீங்க, ஆனாலும் பேக் டு ஸ்கொயர் ஒன் இல்லையா? நானும் அப்படி தான் ஒரு பிஸ்னஸ் இதெல்லாம் மாற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம அகத்தில் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும், நம்ம நன்றி உணர்வோடு இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம வந்து பயம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அகத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் இல்லை ப்ரோக்ராமிங் பண்ணி பண்ணி அகத்திலேயே மாற்றங்கள் ஏற்படுத்துகிறோம். ஆனால் அதனாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு ராக் பாட்டம் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா, யூ ஆர் மை கிளைண்ட் அண்ட் ஐ எம் யுவர் கோச். டெஃபினெட்லி ஐ கேன் ஹெல்ப் யூ கெட் அன்ஸ்டக். ஸோ நம்ம வெளியிலையும் மாற்றங்கள் சரியாக ஒன்றும் வேலை செய்யலை, உள்ளேயும் மாற்றிக்கிட்டாலும் ஒன்றும் நமக்கு நடக்கலை பெர்மனெண்ட்டாக. அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல தான் நானும் இருந்தேன். இந்த இடத்துல தான் ஒரு ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு இடத்துக்கு போன பிறகு தான் இந்த ப்ராசஸை நான் வந்து டிஸ்கவர் பண்ணேன். அண்ட் எனக்கு புரிதல் கொடுத்த பல குருமார்களுடைய அந்த ஒரு ஃபவுண்டேஷனோட மற்ற விஷயங்கள், அதாவது ஒவ்வொருத்தருக்கு சில விஷயம் ஒரு மாதிரி சொன்னால் தான் புரியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே டோனில் ஒரே மாதிரி ப்ராக்டிசஸ் கொடுத்தா அது வந்து சரியாக செட் ஆகாது. ஸோ யார் யாருக்கு எப்போ எப்போ எப்படி என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, எதுக்கு சப்போர்ட் பண்ணணும், எதுக்கு சேலஞ்ச் பண்ணணும், எப்போ வந்து அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக அன்கண்டிஷ்னலாக வந்து அவங்களுக்கு வந்து சியரப் பண்ணணும், எப்போ வந்து டோட்டலாக மனசை கல்லாக்கிட்டு அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு டஃப் லவ் கொடுத்து நீங்கள் செய்கிறது இந்த பேட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ணுது, இதுதான் தப்பு, இதை நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம அந்த அபலை ஒரு விக்டிம் மைண்ட் செட்லேருந்து நம்ம எம்பவர் ஆகி வெளியில் வரக்கூடிய ஒரு மைண்ட் செட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஒரு ஈஸியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இது பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீக்கும் நம்ம இதில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த மாற்றங்கள் வர 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 நம்மளுக்கும் அந்த ஃபீட்பேக் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கோச்சிங் ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து 1-on-1 கோச்சிங்கும் ப்ரைவேட்டாக கோச்சிங்ஸும் கொடுக்குறோம். இப்போ கோச்சிங்க்கும் தெரப்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அவனால தான் இப்படி ஆச்சு, இவனால தான் இப்படி ஆயிடுச்சு, பழசு இதனால தான், ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமானால தான் இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து நம்ம பவரை கொடுத்துட்டு நம்ம உட்காந்து நம்மளுடைய கதைக்குள்ளேயே நம்ம குளிர் காஞ்சிட்டு இருக்கிற மாதிரி உள்ளது கிடையாது. ஸோ கோச்சிங்கிறது வந்து என்னென்னா தெரப்பி, கவுன்சிலிங் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டயலாக் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து கேள்விகள், நம்ம சிந்திக்கிறது மூலமாக, கேள்விகள் மூலமாக, உணர்தல் மூலமாக இந்த மாதிரி வேறு வேறு இடத்துல நம்மளோட பீயிங் நம்ம வந்து டச் பண்ணுவோம். நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, நம்ம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி முடிவெடுக்கிறோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோம், என்ன பிஹேவியர்னால என்ன மாதிரி நடக்குது, என்ன ரியாக்ஷன் நடக்குது, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வெறுமனே பிஹேவியரை மட்டும் மாற்றுறது வந்து இட் இஸ் வெரி சூப்பர்ஃபிஷியல். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக வெறுமனே வந்து மனசை மட்டும் டியூன் பண்ணிகிட்டே இருக்கிறதும் டோட்டலாக வேஸ்ட்டு. அப்போது இது எல்லாத்துலேயும் இப்படி ஈஸியாக இங்கேருந்து அந்த அடப்பை வந்து கிளியர் பண்ணி நம்ம பிஹேவியர், ஹேபிட், கேரக்டர் வரைக்கும் நம்ம எப்படி வந்து அந்த ஒரு ஃப்ளோ கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கோச்சிங்கோட ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஃப்ரீடம், ஃப்ளோ, ஃபங்க்ஷனாலிட்டி, இதுதான் நான் சொல்லித்தரக்கூடிய 3 F. அதாவது ஃப்ரீடம்னா நம்ம வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு சுதந்திரமாக அகவிடுதலையோடு இருக்கிறது அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம எமோஷ்னலாக நம்ம தூக்கி சுமக்கிற அவ்வளோ சுமையையும் எப்படி ஒரு செகண்டில் அப்படியே ட்ராப் பண்ண முடியுமானா முடியும். அது அப்படியே சூரியனில் உருகிற பனி மாதிரி மெல்ட் ஆக முடியுமானா முடியும். எவ்வளோ கஷ்டமான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும், எவ்வளோ அப்யூஸ், ட்ராமா ஃபேஸ் பண்ணி இருந்தாலும் இது சாத்தியமானா சாத்தியம். ஓகே, ஸோ முதல்ல வந்து அகவிடுதலை, ஃப்ரீடம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃப்ளோ, எங்கெங்கெல்லாம் நம்ம தேங்கி இருக்கிறோம், எங்கே வந்து நம்ம வந்து ஸ்டக் ஆகி இருக்கிறோம் புறத்தில்,
ஏன் வந்து இந்த மாதிரி எந்த முடிவுனால அப்படி ஸ்டக் ஆகிருக்கும், என்ன மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம செய்யறதையே திருப்பி திருப்பி ஒரே மாதிரி செஞ்சுட்டு வேற மாதிரி ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்த்தா அது வந்து எவ்வளோ முட்டாள்தனம். அந்த மாதிரி என்னென்ன விஷயத்தில் வந்து நம்ம அந்த ஸ்டக் ஆகி இருக்கிறத வந்து அந்த பிளாக் ஆகி இருக்கிறத வந்து ஃப்ளோக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்ப்போம் புறத்தில். அப்போது நமக்கு வந்து ஒரு ஒரு ரேடிக்கலாக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனலாக எப்படி இருக்கிறது இல்லையா? ஸோ நமக்குள்ளே நம்ம ராஜாவாக இருக்கலாம், ஆனால் நம்மளோட ஐடியல் பிக்சர் இன் லைஃப், நம்ம ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு வீடு, நம்மளுடைய வாழ்க்கை தரம், லைஃப் ஸ்டைல், ஹெல்த்து, வெல்த்து, நம்ம ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி அந்த வெளியில் புறத்தில் உள்ள விஷயங்களும் நம்ம சூப்பராக நம்மளுடைய ஒரு எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துலேருந்து ஸ்லோவாக பில்ட் பண்ணி பாசிபிள் அழகாக நம்ம வந்து அதை வந்து நம்ம உருவாக்கலாம். இது என்னோட கிளைண்ட்ஸ் வந்து 20 வயசுலேருந்து 78 வயசு வரைக்கும் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. மேல் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, சில பேர் வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ், சிஇஓஸ் இருக்காங்க, சிஎஃப்ஓஸ் இருக்காங்க, சில பேர் வந்து டோட்டலாக வந்து ஒரு ப்ளூ காலர் ஜாபில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஃபார்மர்ஸ் இருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம என்ன துறையில் எப்படி இருக்கோங்கிறத பொறுத்து இல்லை. இப்போ நம்ம சிங்கிளாக இருக்கோம், மேரிடாக இருக்கோம், குழந்தைங்களோட இருக்கோம், பேரண்ட்ஸோட இருக்கோம், எப்படி இருந்தாலும் அதுவும் மேட்ரு இல்லை. ஏன்னா நம்ம சுதந்திரம்ங்கிறது வந்து நம்மளுடைய பிறப்புரிமை. நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து நம்ம வந்து அதுதான் முக்கியம் அப்படின்னு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளை நாம் எங்கே முக்கியத்துவப்படுத்தணும், நம்மளை நாம் எங்கே வந்து கம்ப்ளீட்டாக அதை விட்டுட்டு எதை நோக்கி நம்ம வந்து நம்மளுடைய கவனம் திரும்பணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த கோச்சிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே இந்த ப்ரொடக்டிவிட்டி இஷ்யூஸ், ஃபோக்கஸ் இஷ்யூஸ், எனக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, படிக்க முடியல, அல்லது வந்து ஒர்க்கில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு எஃபிஷியண்ட்டாக, அதே சமயத்தில் பேர்ன் அவுட் இல்லாமல், பேர்ன் அவுட்னா ஓவராக வேலை பார்த்து 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 ஸ்ட்ரெஸ் ஆகுற நம்ம மிஷின் மாதிரி வேலை பார்க்க தேவையில்லை. அட் த சேம் டைம் ஒரு ஒரு ப்ராசஸோட, ஒரு மெத்தடாலஜியோட நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணுறது, அப்படி ஆர்கனைஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தட் கம் அவுட் ஆஃப் திஸ் கோச்சிங் இஸ் யூ வில் பி born as a brand new child. அந்த இன்னசென்ஸ், அந்த பியூட்டியோட நம்ம மனசும் வெளியில் வந்து ஒரு அற்புதமான, இன்டெலிஜென்ட்டான, ஸ்மார்ட்டான, எஃபிஷியண்ட்டான ஒரு பர்சன், ஒரு ஃபங்க்ஷனலாக இந்த தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் சொசைட்டிக்கும் ஃபங்க்ஷனலாக இருக்கக்கூடிய, கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய, அதாவது கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம அந்த தகுதிக்கு நம்ம வந்து வர ஆரம்பிக்கிறோம். ஸோ கூடிய விரைவில் என்னோட கிளைண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூ. ஸோ வாட் எவர் ஏரியா யூ மைட் பி ஸ்டக் இன், ஏன்னா நம்ம எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே நம்மளோட காமன் டினாமினேட்டர் நாம தானே. நாம தான் ஒரு வேலைகளில் போய் இருக்கிறோம், நாம தான் வந்து நம்ம உடம்புக்கு தான் பிரச்சனை இருக்குது, நாம தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ அப்போ வந்து நம்மக்கிட்டேருந்து அந்த ஆரம்பிக்கும் போது அந்த மாற்றங்கள் வந்து, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் பிரவாகமாக அது வந்து பரவ ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகும் பொழுது நம்ம லைஃபே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக, நமக்கு எப்படி அர்த்தப்படுத்திக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டாக, அட் த சேம் டைம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து வாழ முடியும். ஸோ அதற்கான இன்விடேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு எந்த விதமான ஒரு பயமோ, தயக்கமோ, சந்தேகமோ இல்லாமல் சேஃபாக, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாத, கிரிட்டிசைஸ் பண்ணப்படாத ஒரு இடத்துல வந்து உங்களோட விஷயங்களை வந்து நீங்கள் மனம் திறந்து பேசி நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த எப்படி இந்த மொடாலிட்டிஸ் அப்ளை பண்ணுறதுங்கிறதோட நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு வரலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு திருப்பியும் என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் வந்து முன்வைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இது சாத்தியம். எஸ், it is possible to all of us. It was possible for me. It is possible for me. It is possible for a lot of my clients. And so
it is for you also. So I invite you to step into that. So இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, you have to commit to கமிட்மெண்ட். நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். சரி, இது வரைக்கும் நம்மளுடைய சூழ்நிலை காரணமாகவோ, நம்மளுடைய சொந்தம் காரணமாகவோ, நம்மளுடைய உடல் காரணமாகவோ எவ்வளவோ உபாதைகள் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் இனி இருக்க போகிற வருடங்களில், இனி இருக்க போகிற மீதி வாழ்க்கையில் நான் வந்து ஒரு சுதந்திரமாக, ஒரு ஜீவ நதி மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம், ஒரு முடிவு, ஒரு கமிட்மெண்ட் எடுக்கணுங்கிறது தான் என்னோட ரிக்வெஸ்ட். ஸோ நம்ம ஒன்ஸ் வி கமிட்டட் டு லைஃப் இட் செல்ஃப், நான் பணம் சம்பாதிக்கிறது இது அது அந்த மாதிரி சொல்லலை. முதல்ல வந்து லைஃபுக்கே நம்ம ரீகமிட் பண்ணணும். when we recommit ourselves to life itself, அப்புறம் அது பியூட்டிஃபுல்லாக வந்து ஓப்பன் அப் ஆகுது. ஸோ அதனுடைய அத்தாட்சியாக யூ டேக் ஆக்ஷன். என்ன இப்போ அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை எந்த இடத்துல இருக்கீங்க, இதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹெல்ப்புங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆளாக பண்ண முடியாது. அப்போ சில விஷயத்துக்கு சில பேர் வந்து தேவை. இப்போ நம்ம ஒரு ஜார்க்குள்ளே இருந்து அதோட லேபிளை படிக்கிறது எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஜாடிக்குள்ளே இருந்துட்டு அந்த லேபிளை ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதே இது வெளியில் இருக்கிறவங்க அழகாக அதை வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கோச் அப்படின்னு ஒருத்தவங்களோட கூட ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளால் ஈஸியாக நம்ம விஷயங்கள், நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட்ஸை ஈஸியாக பார்க்க முடியும். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் தான் வந்து இங்கே வந்து வி ஹாவ் தட் அவைலபிள். ஸோ கண்டிப்பாக வந்து ஐ இன்வைட் யூ ஆல் டு மேக் யூஸ் ஆஃப் தட். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். I have private coaching opportunities and also group coaching opportunities. So as I said, உங்களுக்கு உண்மையிலே சின்சியராக நொந்து நூடுல்ஸ் ஆகி இதுக்கு மேலே இனஃப் இஸ் இனஃப், எனக்கு மாற்றங்கள் வேணும், நான் மாற்றத்துக்கு தயார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ரீச் அவுட் பண்ணுங்கள். we will see you on the other side. நன்றி, வணக்கம்.